சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட இளைஞர் போதை ஊசி செலுத்திக் கொண்டதால் உயிரிழந்ததாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அதிகரித்து வரும் போதை ஊசி கலாச்சாரத்தை ஒழிக்க காவல்துறையிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததே இளைஞரின் உயிரிழப்புக்கு காரணம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக காணலாம். சென்னை புளியந்தோப்பு தட்டாங்குளம் பகுதி சம்பவத்தன்று வழக்கத்திற்கு மாறாக பரபரப்பாகவும் பதற்றமாகவும் காணப்பட்டது. போதை பழக்கத்தால் இளைஞர் உயிரிழந்ததுதான் அதற்கு காரணம். தட்டாங்குளம் பகுதியைச் சேர்ந்த எலக்ட்ரீஷியன் ஜோசப் என்பவரது மகன் இமான் 21 வயது இளைஞரான இவர் சிறு வயதில் இருந்தே சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டதால் தினமும் இன்சுலின் பயன்படுத்தி வந்துள்ளார். சம்பவத்தன்று இரவு இமான் புளியந்தோப்பு மாதா கோயில் அருகே மண் பார்க் விளையாட்டு மைதானம் அருகே மயங்கி கிடப்பதாக அவரது நண்பர்கள் பெற்றோருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு சென்ற பெற்றோர் மயங்கி கிடந்த இமானை மீட்டு சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு இமானை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து மருத்துவமனை நிர்வாகம் அளித்த தகவலின் பேரில் புளியந்தோப்பு போலீசார் இமானின் உடலை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து விசாரணையில் இறங்கினர். முதற்கட்ட விசாரணையில் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட இமான் இன்சுலின் ஊசி பயன்படுத்தி வந்த நிலையில் தனது நண்பர்களுடன் சேர்ந்து அதனுடன் போதை மருந்து செலுத்தி வந்தது விசாரணையில் தெரிய வந்தது. தனது நண்பர் கைமா ராஜேஷுடன் சேர்ந்து போதை ஊசி செலுத்திக் கொண்டதன் விளைவாக இமான் மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இதே மாதிரி எத்தனையோ பேர் இறந்திருக்கிறாங்க. எங்க பையன் 3ஆவதா இருந்திருக்கிறாரு. எங்களுக்கு நடந்தது யாருக்கும் நடக்க கூடாதுன்னு ஒரு நல்ல எண்ணத்துல தான் இது நாங்க சொல்றோம். மற்றபடி யாரையும் நாங்க குற்றப்படுத்தி பேசல. எங்க பிள்ளை இறந்த மாதிரி யாருக்கும் இப்படியாப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கூடாது, யார் வீட்டில் அப்படியாப்பட்ட சூழ்நிலை வரக்கூடாதுன்னு தான் நான் பேசுறேன். தயவு செஞ்சு இந்த காவல்துறை இந்த தட்டாங்குளம் பகுதி அதிகமாக வந்து கொஞ்சம் கவனிச்சு அந்த மண் பார்க்க கொஞ்சம் எந்த பசங்களும் போகாத அளவுக்கு அது எப்படி சொல்றது, பசங்க யாரும் போகாத அளவுக்கு அது கிளீன் பண்ணி அது வேற எதுக்காச்சும் யூஸ் பண்ணலாம். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 12வது வார்டு, 77வது வார்டு, 17வது வார்டு மற்றும் கவுன்சிலர் அலுவலகம் உள்ளிட்ட பகுதிகளில் போதை ஊசி கலாச்சாரம் அதிகரித்து உள்ளது மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறவினர்களும் அப்பகுதி மக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இவன் ட்ரக்ஸுக்கு ரொம்ப அடிமையாயிட்டா. நம்ம ஏரியாவில் நிறைய ட்ரக்ஸ் விற்கிற மாதிரி தட்டாங்குளத்தில். ஸோ இவனுக்கு நடந்த நிலைமை வேறு யாருக்கும் நிலவக்கூடாது. சரிங்களா? இது காவல்துறை கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்துட்டு அந்த ஸ்கூலை எதுக்காக யூஸ் பண்ணுறது மாதிரி எதாவது பண்ண சொல்லுங்க. சின்ன சின்ன பசங்கள்லாம் ரொம்ப அடிமையாயிட்டானுங்க, கெட்டு போயிட்டானுங்க. கத்தி வச்சு சுற்றுறது எல்லாமே நிறைய பேர் பலியாயிடுறானுங்க. சரிங்களா? இதுக்கு காவல்துறை எதனா தகுந்த நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். அதிகரித்து வரும் போதை ஊசி கலாச்சாரத்தை ஒழிக்க திமுக கவுன்சிலர் மற்றும் காவல்துறையிடம் பலமுறை புகார் அளித்தும் கண்டுகொள்ளவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். மண் பார்க் வந்து இந்த மாதிரி நடக்குது. இன்ஜெக்ஷன் போட்டது, கவுன்சிலர் இருந்து கூட எதுவுமே பண்ண மாட்டேன்றாங்க. நல்லாதான் டிஃபன் சாப்பிட்டு அங்க போனா கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து அவங்க அப்பாவை கூட்டிட்டு போய் கேரா இருக்குன்னு அங்க போட்டுட்டு போயிட்டாங்க. எந்த பசங்கன்னு தெரியல, ஆனா கேரா இருக்குன்னு போயிட்டு இருப்போம். நாங்களும் போய் தண்ணி போட்டோம். இங்கெல்லாம் தட்டுனா அவங்க கை காலெல்லாம் சில்லுன்னு ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன் தான். அவங்களும் வயசானவங்க, கொஞ்சம் பாத்துக்கோங்க. யாருக்குமே இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அங்க இருந்து அந்த மண் பார்க்க தூக்கிடுங்க. அதுதான் சொல்றது. நான் அங்க இருந்துதான் எல்லாம் சின்ன சின்ன குடியில இருந்து ஊசி எல்லாமே சின்ன சின்ன பசங்க 10 வயசு 12 வயசு இந்த பசங்க தான் இருக்காங்க. கஞ்சா என்னது இதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க. நீங்க தான் இந்த மண் பார்க் மேலே இதோட 3வது ஆள் இறக்குறது. ஆல்ரெடி ஒரு பையன் கோகுலன்ற பையன் அந்த மாதிரி இறந்துட்டான். ராகுல்ன்ற பையன் அந்த மாதிரி இது பண்ணி தான் இருந்தது. இதோட இமானுவேல் 3 பேருமே சின்ன பசங்க தான். அந்த இடத்துல இந்த மாதிரி ரெகுலரா நடக்குது. மேல ஒரு வயசு தான் இருக்காங்க. எல்லாம் ட்ரக்ஸ் அடிக்ட் ஆயிருக்காங்க. மேல ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரக்ஸ் அடிக்ட். இப்ப பசங்களை வெளியா இருப்பதே எங்களுக்கு பயமா இருக்கு. நல்லா இருக்கிற பசங்களோட கெடுத்துடுவாங்களோன்னு பயமா இருக்கு எங்களுக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாம் பொம்பளைங்க பசங்க விட்டு தான் நம்மளுக்கு பயம். ஆம்பளை பசங்க போறதுக்கெல்லாம் பயமா இருக்கு. அவங்கள பாத்துட்டு ஒண்ணுமே எடுக்கல. கேமரா போட்டிருக்காங்க, சும்மா கேமரா அப்படி போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். அதுக்கு கேமரா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியல. அது இப்போ கேமரா இருக்குன்னு சொல்றாங்க. நாங்க போய் செக் பண்ணா அது ஒர்க் ஆகலன்னு சொல்றாங்க. இப்போ நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? எங்க பையன் எப்படி இறந்துட்டா நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது?
இதனிடையே இமான் போதை ஊசி செலுத்திக் கொண்டதால் உயிரிழந்தாரா அல்லது இன்சுலின் செலுத்தியதால் உயிரிழந்தாரா என்பது குறித்து பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரியவரும் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல கனவுகளுடன் காத்திருந்த பெற்றோருக்கு திமுக அரசு பொறுப்பேற்ற நாளில் இருந்து அதிகரித்து வரும் போதை கலாச்சாரத்தால் அவர்களது மகன் உயிரிழந்த சம்பவம் சென்னை வாசிகளை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது.